நண்பர்களே, உங்க கையில 10 ரூபா நோட்டு இருக்குதா? 500 ரூபா நோட்டு இருக்குதா? இனிமேல் 10 ரூபா நோட்டும் 500 ரூபா நோட்டும் செல்லாது. 10 ரூபா நோட்டை ஏதாவது கடையில கொடுத்து ஜாமானை வாங்கிக்கோங்க. 500 ரூபா நோட்டை ஏதாவது பெட்ரோல் பங்க்ல கொடுத்து சில்லறை முடிச்சுக்கோங்க. இதுதான் பெஸ்ட் ஐடியா. இல்ல இன்னொரு ஐடியா நான் உங்களுக்கு சொல்றேன். என்கிட்ட 500 ரூபா நோட்டு கட்டுக்கட்டா நிறைய நோட்டு இருக்குது. நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அந்த பேங்க்ல அந்த பணத்தை கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்ல பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் பெஸ்ட் ஐடியா. இனிமேல் 10 ரூபா நோட்டையும் 500 ரூபா நோட்டையும் கையில வச்சுக்காதீங்க. இப்போ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பேங்க்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்மளுக்கு இந்த 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு இதெல்லாம் எங்கிருந்து தெரியுமா வருது? நம்ம இந்தியன் ரிசர்வ் வங்கியில தான் வருது. இந்தியன் ரிசர்வ் வங்கி தான் நம்மளுக்கு தேவையான பணத்தை அவங்க கொடுக்குறாங்க. இப்போ இந்தியன் ரிசர்வ் வங்கி என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் 10 ரூபா நோட்டும் 500 ரூபா நோட்டும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ 500 ரூபா நோட்டை எடுத்துக்கோங்களேன். இந்த 500 ரூபா நோட்டில் பாருங்க, நம்ம காந்திஜி இருக்காரா? சூப்பரான விஷயங்க. பின்னாடி பாருங்க செங்கோட்டை இருக்கு. நம்ம இந்தியாவோட அடையாளமே அதுதான். செங்கோட்டை இருக்கு, சூப்பர். பக்கத்தில் ஒரு கையெழுத்து இருக்கா? அந்த கையெழுத்து தாங்க இப்போ ஆப்பே. அந்த கையெழுத்து போட்டவர் யாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் ரிசர்வ் வங்கியோட ஆளுநர். அவர் பேர் பார்த்தீங்கன்னா சக்தி காந்ததாஸ். அவரோட கையெழுத்து தாங்க இது. அவர் தான் இப்போ ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. இப்போ நம்ம இந்தியன் ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் யாரு? சஞ்சய் மல்ஹோத்ரா. அவரோட சைனை இங்கே போட போகிறாங்க. அதனால தான் காந்திஜி எங்கே இருந்தாரோ அங்கே தான் இருக்க போகிறாரு. பின்னாடி செங்கோட்டை அப்படியே தான் இருக்க போகுது. ரூபாய் நோட்டுகளோட கலர் கூட மாறாது, அதோட சைஸு கூட மாறாது. என்ன, நம்ம பழைய ஆளுநர் சக்தி காந்ததாஸோட சைனை எடுத்துட்டு நம்ம புதிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ராவோட சைனை போட போகிறாங்க. அதனால சொல்கிறேன், இனிமேல் இந்த 10 ரூபா நோட்டையும் 500 ரூபா நோட்டையும் யூஸ் பண்ணாதீங்க. 500 ரூபா நோட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 100 ரூபா நோட்டு யூஸ் பண்ணுங்க, இல்லை 2000 நோட்டு யூஸ் பண்ணுங்க. 10 ரூபா நோட்டை கையிலே வச்சுக்காதீங்க. ஏதாவது கடையில் கொடுத்து ஜாமானை வாங்கிக்கோங்க. மக்களே, இதுதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா. சரிங்களா? தேவையில்லாமல் பழைய நோட்டுகளை கையில் வச்சுட்டு அதை வந்து பின்னாடி வந்து அது அந்த நோட்டில் செல்லாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பணத்தை தூக்கி எரிக்கிறதுக்கு பதிலாக இப்போலேருந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிங்க. கொண்டு போய் 10 ரூபா நோட்டையும் 500 ரூபா நோட்டையும் கையில் வச்சுக்காதீங்க மக்களே. யாருக்காவது கொடுத்துருங்க. அதுக்கு ஏதாவது ஜாமானை வாங்கிக்கோங்க, இல்லை ஏதாவது சில்லறை முடிச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது 2000 நோட்டு யூஸ் பண்ணுறதுக்கு மாற்று ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண பாருங்கள் மக்களே. ஓகேங்களா மக்களே? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். நம்ம டெய்லியும் இந்த மாதிரி வீடியோஸ்கள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும், ஒவ்வொரு கமெண்ட்டும், ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த யூடியூப் வந்து என்னோட வீடியோவை அடுத்தவங்ககிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. நீங்கள் என் வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா இன்னும் 4-5 பேருக்கு போகும் மக்களே. அவங்களும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா மக்களே? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.